21/7/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்காங்க நண்பா. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பி போர்டு நம்பர் மட்டும் பாருங்கள். பி போர்டில் 3க்கு 8 தான் பவருங்களா. ஏ போர்டும் சி போர்டும் பார்த்திங்கன்னா 8, 3க்கு பவர் 8 ஏசி. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 7ங்களா, 7ஆம் நம்பரு, 7க்கு பவர் 2. அதே மாதிரி ஏசியில் 3க்கு 8ங்குள்ளே அடுத்த நாள் பி போர்டில் இருக்கிற நம்பர் அப்படியே 7க்கு 2. ஏசி பார்த்திங்கன்னா 88, அடுத்த நாள் 22. அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு கீழேயும் 7ஆம் நம்பர் இருக்குது பார்த்திங்களா. ஏன்னா அது 2 7யும் பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா 7 நிறுத்தினதுனால அதை கணக்கு வைக்க தேவையில்ல. அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 0க்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏசிக்கு பவர் வந்திருக்கணும். அப்போ 844 வந்த அன்னைக்கு 55 வந்திருக்கணும். நான் பார்த்திங்கன்னா இந்த 553 53ங்கிற நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் லேட்டாக இன்றைக்கி அதே 0க்கு பார்த்திங்கன்னா ஏசி 55. ஸோ 3க்கு ஏசி 88 பவரு, 3க்கு கீழே 7க்கு ஏசி 22 பவரு. அதுக்கு கீழே அந்த 7ஆம் நம்பரை விட்டுருணும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 0க்கு ஒரு நாள் விட்டு ஏசிக்கு பார்த்திங்கன்னா 55. அப்போ பி போர்டு நம்பர் மட்டும் பவரில் வருதுன்னா இப்போ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 4க்கு ஏசி 59 வரணும் நண்பா. அப்போ ஏசிக்கு 59 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா அந்த 78க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 23. அப்போ அது திருப்பி 32 வைக்கக்குள்ள இந்த 38க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா ஏபியில் 83. அதே மாதிரி இந்த 38க்கு ஆப்போசிட்டில் 90. இந்த 90 பிசிக்கு வரணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். என்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வரணும்னு சொல்லி இந்த 878 பார்த்திங்களா அந்த அன்னைக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த 90 சரி 272 பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு கொடுத்துருந்தேன் அந்த 90. ஆனால் ஒரு நாள் டிலேவாக வந்துச்சு. ஏன்னா இந்த 78 பிசி வரக்குள்ள இந்த நம்பர் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஸ்டெப்பாக 38 83 வந்துருச்சு, 78 பிசிக்கு வந்துருச்சு. அப்போ இந்த 90 பிசிஏ ஏபிஓ வரணும்னு பேட்டர்னில் எடுத்திருந்தா ஆனால் ஒரு நாள் டிலேவாக வந்திருக்கு. அப்போ ஒரு நாள் லேட்டாக வரக்குள்ள அந்த 3 நம்பரும் அப்படியே வந்துடுது. 904 வந்த நம்பரு அப்படியே 904 வந்திருக்கு. அப்போ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா காமனாக 90க்கு ஆப்போசிட்டில் மேலேயும் 53 கீழேயும் 53. இதே நம்பரை நான் சொல்லி கொடுத்துருந்தேன். எப்படின்னா அந்த 53 பார்த்திங்கன்னா நேற்று கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம பழைய சேனலில் வீடியோ போடக்குள்ள நேற்று கொடுத்துருந்தேன். அந்த நம்பரை இன்றைக்கி வச்சுருக்கிறோம். அதாவது இந்த 3 நம்பருமே இங்கே இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா. அப்போ அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா 954 இருக்குது. அப்போ 954 அப்போ ஏசி 99 வரணுங்களா. அப்படிங்குள்ள 959ங்கிற நம்பர் ஒரு பேட்டர்ன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 844 பார்த்திங்களா. 844 இதே நம்பர் சி போர்டில் பார்த்திங்கன்னா 844 ஸ்ட்ரெயிட் நம்பர் அப்படியே வந்திருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இந்த எண்டிங்கில் எடுக்கணும். 575 இன்றைக்கி வந்தது 535 நண்பா. இதில் பெண்டிங்கில் இருக்கிறது 7ஆம் நம்பர் இருக்குது. அப்போ ஒரு 7 2 நாளைக்கு ஆட்டத்தில் வந்துச்சுன்னா 55 ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3க்கு ஏசி 88 பவரு, அதுக்கு கீழே 7க்கு ஏசி 22 பவருங்களா. அதே சேம் பேட்டர்ன் தான். இப்போ 4க்கு 4 வச்சு 44. அப்போ இந்த 5க்கு 5 வச்சு 55 வரணும். ஏன்னா ஒரு நம்பரை என்ன பண்ணுறனோ ஒரு நாள் முன்னாடி அதே நம்பரை மறுபடியும் டபுள்ஸாக காமிக்கணும். அப்படிங்களா நாளைக்கு ஒரு 55.
ஏன்னா 4க்கு 4 வச்சு டபுளாக வைக்கக்குள்ள மறுபடியும் அடுத்த நாள் வைக்கிற நம்பரை 5க்கு 5 வச்சு டபுள்ஸாக வைக்கணும். அப்போ நாளைக்கு வந்து 55 மறுபடியும் ரிப்பீட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 4க்கு 4 4 நிறுத்தி டபுளு, பக்கத்தில் உள்ள 0க்கு ஃபுல் பவரு, ஏசி வந்து 55, இந்த 9 நம்பர் அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாகவோ இல்லை பவரில் வரணும். ஆனால் என்னோடய கணிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஏசி வந்தால் 99 மெயினாக வரணும். அப்படி இல்லைன்னா பவரை வச்சால் இந்த 954 ஏ போர்டில் பவர் வச்சா 454, சி போர்டில் வந்து பவர் வச்சா 959. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வரணும். அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த ஒரு 3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். 0-24 27, 0-27, அதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 200 அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 324, ஒரு நாள் கேப்பில் 324 வந்திருக்கும். இப்போ இந்த ஏரியாவில் தான் நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்க, பி போர்டு சி போர்டு. இப்போ இடையில இந்த 729 வந்ததுக்கு காரணமே இந்த பக்கத்தில் உள்ள நம்பர், ஒரு நம்பர் பவர் வச்சு அப்படியே திருப்பின மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது. 324 வந்துருச்சு, 729, 797, 729ன்னு வச்சு திருப்பி பவர். ஸோ இந்த மாதிரி வைக்கக்குள்ள தான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த எண்டிங்கில் பார்த்திங்கன்னா 525, 255 இந்த 2 இடத்த காமனாக வந்து பார்த்திங்கன்னா 525, 255ன்னு இருக்குது. அப்போ அடுத்தது அந்த நம்பர் வரணும்பா. ஏன்னா நான் டெய்லி சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 844க்கு ஆப்போசிட்டில் 535 இருந்துச்சு பார்த்தீங்களா, 575 இருந்துச்சு. அதில் வந்து இன்றைக்கி 55 இறங்குச்சு பார்த்தீங்களா, அதே பேட்டர்ன் தான். 324 வருதுன்னா இந்த எண்டிங்கில் இருக்கிற நம்பர் 2 நம்பர் வரணும். அப்போ இன்றைக்கும் 55 வந்திருக்கு, நாளைக்கும் 55 வரணும். இதில் 2ஓ 7ஓ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு இல்லைனா ஏ போர்டு வரலாம். ஆல் போர்டு மொத்தத்தில் 7 2 வரணும். அந்த 7 2 55 வச்சு தான் நாளைக்கு கேமு வரணும். அப்படி இல்லைனால் அந்த 99 சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நம்பரை வச்சு தான் வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சி போர்டில் பார்த்திங்கன்னா 824, 844 ஏசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 595, 535 ஏசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இப்போ 2 தடவையும் ஏசி பாஸ் ஆகிருக்குன்னா அடுத்தது ஏபிஓ பிசிஏ தான் வரணும். அப்படிங்குள்ள 821, 821ல் 21 காமனாக. ஏன்னா இப்போ இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 844க்கு 844 வந்திருக்குன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து 575லேருந்து 2 நம்பர் வந்திருக்குங்களா. இப்போ இதே பேட்டர்னில் 535, இதுக்கு முன்னாடி 535ங்கிற நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் இருக்கும். 535 இன்றைக்கி வந்து 535 வந்திருக்குன்னா அப்போ இந்த எண்டில் இருக்கிற நம்பர் 421. அப்போ 421 இங்கே பார்த்தீங்கன்னா 821 இருக்குது. இப்போ காமனாக 21 வருதுங்களா. அப்போ 21ங்கிற நம்பர் பிசி வரலாம். ஸோ இப்போ இந்த பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் கொடுக்குற நண்பா, அவங்க கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா. ஏபிபிசி ஏசிக்கு 99 55, மெயினாக ஏசிக்கு 99 வரணும், பிசிக்கு 55 வரணும். ஆனால் காமனாக ஒரு டபுள்ஸ் வருதுன்னா அது ஏபிசி எங்கனாலும் வரலாம். அதனால் காமனாக கொடுத்துக்கிறேன் நண்பா. இதிலே வந்து 25 52 75லாம் வரணும். ஸோ அந்த பேட்டர்ன் பிரகாரம் வந்துச்சுன்னா அந்த ஜோடி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 255 755 இந்த மாதிரி இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்பர் குறைச்சி கொடுத்துருக்குறேன். இதுலேயே 57 75 25 52லாம் வரணும். அதையும் கூட ஏபிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்னோடய கணிப்புக்கு 99 55 ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதை மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 99 வச்சு 959 979 454 255 755 525 821. இது வந்து என்னோடய ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் அந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.